அக்கா, உங்க போனை கொடுங்க. போன் அடிக்குது பாரு. அண்ணா போன் பாட்டிக்கிட்டு இருந்தாண்ட போன் வந்திருக்கு. டேய் அமைதியாரா. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? மேடம், காலேஜுக்கு போற வழியில தான் காத்துட்டு இருக்கேன் மேடம். குட். சம்பந்தப்பட்ட ஆளு வந்துட்டு இருக்கான். செந்தூரா, ஜாக்கிரதையா டீல் பண்ணு. பாக்க அப்படியே அப்பாவி மாதிரி இருப்பான், ஆனா ரொம்ப மோசமானவ அவன். மேடம், மோசமானவனா? கொடுமைக்காரிங்கிற. என்ன மேடம் சொல்றீங்க? அப்பாவி இல்லன்னா சொன்னேன்ல. கிளம்பிட்டா மிஸ் பண்ணிடாத. இனிமே இந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணாத, நானே கால் பண்றேன். மேடம், அமௌண்ட் இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகல மேடம். ஏன், நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படி சொல்ல மேடம், இதெல்லாம் வேற மாதிரி டீலிங். நீங்க பணத்தை அனுப்பிட்டா நான் என் ரூட்ல போய்கிட்டே இருப்பேன். என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நான் அனுப்ப கூடாது. இத வேற மாதிரி தான் அனுப்பணும். உனக்கு அமௌண்ட் வந்து சேரும், சரியா? சொல்லிட்டீங்கல்ல மேடம். ஓகே மேடம். மகா, நான் பேசலாமா? மகா, ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். 2 வார்த்தை. இல்ல ஒரே ஒரு வார்த்தை. செந்தூரா, என் அக்கா பேசுறாங்க, கொஞ்சம் இரு. சார், அந்த தையல்காரி ஒரு 6 மாசத்துக்கு எந்திரிக்கவே கூடாது. அப்படி இருக்கணும் அடி. தையக்காரியா? அது யார் மேடம்? குடுங்கக்கா. அவ பேரு சீதா தான். தையக்காரின்லாம் கன்ஃபியூஸ் ஆகாது. சாரி. அப்படிங்களா? ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது காசுக்காக கடத்துற மாதிரிலாம் இருக்க கூடாது. செயின் பறிக்கிறதுக்கான கடத்தலா இருக்கணும், சரியா? நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க கவனமா இருங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் குமரன். ஹலோ. இவரு சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்த். இவங்க திவ்யா, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். சார், போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு மேடம். ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தொடர்ந்து ப்ராசஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது போன் கால்ஸ் வந்ததா? யாராவது பேசினாங்களா? கடத்தல் பத்தி ஏதாவது சொல்லி பணம் எதுவும் கேட்டாங்களா? இல்ல சார், இது வரைக்கும் எந்த காலுமே வரல. பண்ணுவாங்களா சார்? காசு வாங்கறதுக்காக கடத்தி இருந்தா கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. காசு வேணுங்கிறதுக்காக தான், வேற எதுக்காக கடத்திருப்பாங்க? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா பிடிச்சிடலாம். கமிஷனர் இன்வால்வ் ஆகி ஆபரேஷன் லீட் பண்ணிருக்காங்க. எல்லா டோலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சிட்டியில் இருக்கிற ரவுடிஸ், கிட்னாப்பர்ஸ் எல்லாரையும் சரண்டர் ஆக சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு. கோவிந்த், லேண்ட்லைன் மொபைல் நம்பர்ஸ்லாம் எல்லாம் வாங்கி வச்சாச்சு சார். எந்த நம்பருக்கு கால் வந்தாலும் ட்ரேஸ் பண்ணுங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. சார், வேற ஏதாவது நம்பர் இருந்தா கூட இங்க கொண்டு வந்து வைங்க. இல்ல சார். லேண்ட்லைனுக்கு தானே கால் பண்ணுவாங்க. கண்டிப்பா மொபைலுக்கும் கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணா ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். சேது சார், போன் வந்தா நாங்க எடுத்து தரோம், நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. சரி சார். கோவமா பேசாதீங்க, பயந்த மாதிரியே பேசுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரோம், சீதாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுங்க. சரி சார். போலீஸ்க்கு சொன்னீங்களான்னு கேட்டா இன்னும் சொல்லலன்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஏன் கால் பண்ணலன்னு கேட்பாங்க. கால் பண்ணா நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்களோன்ற பயத்துல தான் கால் பண்ணலன்னு சொல்லுங்க. சரி. எந்த கட்டத்திலையும் கோவமா பேசாதீங்க. ஓகே சார். கோவிந்த் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி, வெளியில வெயிட் பண்றாங்க. நீங்க 2 பேரை கேட்டுக்கு வெளியில போடுங்க. ஓகே சார். ஒருத்தரை மாடியில போடுங்க. சரிங்க சார். சந்திரன், வீட்டை சுத்தி கண்காணிங்க. செக்யூரிட்டி சார், கேட்டை போட்டுங்க. தெரியாத ஆள் யார் வந்தாலும் உள்ள விடாதீங்க. ஓகே சார். சார், என்ன? சீதா அம்மாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடுவீங்கல்ல? ரொம்ப நல்லவங்க சார் அவங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். டோன்ட் வரி, நீங்க போங்க. சரிங்க சார்.
அப்புறம் சார், நீங்க எல்லாரும் அமைதியா போய் ஓரமா உட்காருங்க. சார், காஃபி டீ எதுவும் தரட்டுமா? இல்ல வேண்டாம். சார், எப்படியாவது சீதாமாவை கண்டுபிடிச்சிருங்க சார். சீதாமா ரொம்ப நல்லவங்க சார். அவங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க சார். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம், அழாதீங்க. ம். சொல்லு செந்தூரா. சார், ஒரு பொண்ணு காணும்னு கிட்னாப் கேஸ் எதுவும் ஃபைலா இருக்கா சார்? ஆமா, மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபேமிலியில இருந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதை பத்தி தானே கேக்குற? ஆமா சார். நீ தான் தூக்குனியா? ஆமா சார், அதனால தான் கேக்குறேன் நானு. டேய், இங்க பாரு, ஸ்ட்ரெயிட்டா கமிஷனருக்கு கால் பண்ணிருக்காங்க. கமிஷனரே லீட் பண்ணிருக்காரு. மகாலட்சுமி வீட்ல கண்ணி வச்சு மொத்த டீமும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணி பணம் கேட்ட சிக்கிடுவ, ஜாக்கிரதையா இரு. டேய், அந்த பொண்ணு உன் முகத்தை பார்த்துட்டாளா? ஏன் சார்? பார்த்தாளா இல்லையா? ஆமா, பார்த்துட்டா சார். எங்க எல்லார் முகமும் அவளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இங்க பாரு, நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிருங்க, சிக்கிடாதீங்க. அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, புரியுதா? என்னாச்சு? டேய், இது கொஞ்சம் ரிஸ்க் தான். இதை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ண. போயிட்டோன்னு சொல்லணும். இது பாரு, 3 பேரும் ஒரே மாதிரி சொல்லணும். தேவையில்லாம வேற ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான். என்ன சித்தி, சீதாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? somebody kidnapped her. இமோஷனல் ஆகி பேனிக் ஆகி வளராதீங்க, சரியா? போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்க. நான் சொன்னதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லணும், புரியுதா? என்ன சித்தி சொல்லணும்? ஏய், நான் சொன்னதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லணும், புரியுதா? ஏய், நான் இங்க எந்த சூழ்நிலையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்கேன்? நிலைமை தெரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்னா புரியாதா உங்களுக்கு? இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் போகலனா என்ன ஆகும்? என்ன ஃபெயில் ஆடுவீங்களா? அப்படி ஆனாலும் பரவாயில்ல, மரியாதையா பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வந்து சேருங்க within 1 hour, சரியா? என்ன சார், மொபைல் வேணுமா? டஸ்ட்பின் எங்க இருக்கு? அதோ அங்க. அஞ்சலி, சிச்சுவேஷன் வெரி சீரியஸ். நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். பிரியா, சத்யா, அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிடு. ஒரு வார்த்தை அதிகமா பேசக்கூடாது, புரியுதா? சரிங்க சித்தி. இந்த குடும்பத்துக்கு வந்த தேவதங்க சீதாமா, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு காப்பாத்துங்க ஐயா. சீதா நல்ல குடும்பத்துக்கு போக வேண்டியவ இங்க வந்து மாட்டிக்கிட்டா. மீராமா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. ஏதோ தப்பா இருக்கு. கவலைப்படாதீங்கன்னு, சீதா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அவளுக்கு அந்த அம்மன் துணையா இருப்பா.
தப்பா எதுவும் நடக்காதுன்னு. வாங்கய்யா, வாங்கம்மா. மேடம், ஓகே, சத்யன் சாரும் மீராமாவும் வந்திருக்காங்க. ஏய் நில்லுங்க. இவங்களை யார் வர சொன்னது? யாரா இருக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம்? உன் கூட பிறந்தவன் தான் பண்ணுவான். அதுக்குதான் அப்பவே சொன்னேன் இந்த ஆளை அனுப்பிடுன்னு. நீதான் கேக்கல. இவர் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? கூப்பிடாத வீட்டுக்கு அப்படியே ஓடி வந்துருவீங்களா? நான் ஒண்ணும் உங்களுக்காக வரல, சீதாக்காக வந்தேன். நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். என்னடி பேச போற? உன்னை யார் இங்க வர சொன்னது? இந்த வீட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாங்க வந்து கேட்காம வேற யாரும் வந்து கேட்பாங்க? ராம், நீ எதுக்கும் அழாத. சீதாக்கு ஒண்ணும் ஆகாதுடா. அவ கும்பிடுற அம்மன் அவளை கைவிட மாட்டாங்க. ராம், you don't worry, நாங்கெல்லாம் இருக்கோம். தப்பாலாம் எதுவும் நடக்காது. அண்ணா, காலேஜுக்கு போறேன்னு பசங்களோட போன சீதாவை ஏன் வழியிலேயே இறக்கி விட்டாங்க? வாட்டர் பாட்டில் வாங்க இறங்கினதாதான் அஞ்சலி சொன்னா. என்னென்ன பேசுற? வீட்ல இருந்து கிளம்பி 10 நிமிஷம் தான் இருக்கும். வாட்டர் பாட்டில் வேணும்னு அவ மட்டும் இறங்கி போவாளா? இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? ஏ மீரா, காலேஜ்ல இருந்து 3 பேரையும் வர சொல்லியாச்சு. தேவையில்லாம நீ வேற பிரச்சனையை உண்டு பண்ணாத. நான் ஒண்ணு தப்பா கேட்கலையே. சீதாவா இறங்கினாளா இல்ல யாராவது பிளான் பண்ணி இறக்கி விட்டாங்களான்னு தெரியணும்ல. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? விட்டா நாங்க தான் சீதாவை ஆள் வச்சு கடத்தணும்னு கூட சொல்லுவ போல இருக்கு. ஏன் பண்ண மாட்டீங்களா? நீங்க ஆள் வச்சு கடத்தினதே இல்லையா? பொண்ணு, என்னையே கடத்தி கட்டி போட்டவங்க தானே நீங்க. மீரா, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மாரு. நாங்களே பயத்துல இருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க. காசுக்காக கடத்திருந்தா இந்நேரத்துக்கு போன் வந்திருக்கணும். போன் வரலன்னா காசுக்காக கடத்தலன்னு அர்த்தம். சார், போன் ஏதாவது வந்ததா? இல்ல சார், கால் எதுவும் வரல. வெயிட்டிங். மொபைல் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? இல்ல, சம்பவம் நடந்த இடத்துல மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இன்னும் ஆன் ஆகல. ஆன் பண்ணா மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும். மீரா, இதுல பெரிய சந்தேகம் ஒண்ணு இருக்கு. என்ன சந்தேகம்? இல்ல சொல்லு, என்ன சந்தேகம் உனக்கு? யார் மேல சந்தேகம் சொல்லு. உண்மையிலே இது யதார்த்தமா நடந்ததா இல்ல பிளான் பண்ணி நடந்ததான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இட்ஸ் a strong doubt. சத்யா, கிட்னாப் பண்ணவங்க பிளான் பண்ணி கூட கடத்திருக்கலாம் இல்லையா? அண்ணா, அவர் சொல்றது கடத்தினவங்க பிளான் பண்ணாங்களா இல்ல இந்த குடும்பத்துல யாராவது பிளான் பண்ணி கடத்தி வச்சிருக்காங்களான்னு தான் சந்தேகமா கேக்குறாரு. நிறுத்துங்க, தண்ணி வாங்கிட்டு வரேன்னு இறங்கி போனாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம், வரவே இல்ல. கால் பண்ணோம், எடுக்கல. காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நாங்க கிளம்பிட்டோம். ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிருவாங்கன்னு நினைச்சுதான் நாங்க விட்டுட்டு போனோம். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். அவங்களா தானே சார் இறங்கி போனாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? சார், இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்ல சார். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பா இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆமா சார்,
சீதா காலேஜுக்கு வந்தா இவங்க ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சிடும். இவங்க என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சிடும்ல. அதுக்காக தான் இவங்க ஏதோ பண்ணிருக்கணும். என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இவங்க 3 பேரும் சீதாவை கூட்டிட்டு போய் கொன்னுட்டாங்களா? ஏன் இவங்க அதை பண்ண மாட்டாங்களா? கொலை பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறேன். எதையாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத மீரா. இதுக்கு மேல பெருசு பண்ண என்னென்ன இருக்கு? இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தவ சீதா. அவளுக்கு பண்ண டார்ச்சர் எல்லாம் பத்தாதுன்னு கடைசியில கதையை முடிச்சிடணும்னு பிளான் பண்றாங்க. பேசாதனா என்ன அர்த்தம்? என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? கதையை முடிச்சிட்டோமா? இப்படி வாய் கூசாம பேசுறியே. இன்ஸ்பெக்டர், எஃப்ஐஆர் போட்டு எங்க எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிருங்க. அப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கும். தயவு செஞ்சு ஆர்குமெண்ட் பண்றதை முதல்ல விடுங்க. எங்களை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. மீரா, கமிஷனரும் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சீரியஸா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இல்லனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியத்தான் போகுது. வாய்க்கு வந்தபடி பேசி சும்மா குழப்பத்தை ஏற்படுத்தாத. அங்க பாரு, ராம் பாவம் மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். இங்க பாரு, எங்க மேல கோவம் இருந்தா நீ என்ன வேணாலும் சொல்லு. அதுக்காக அப்பாண்டமா பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காத. அதை தாங்க முடியாது. சார், உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு இவங்க 3 பேரையும் தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிற பாணியில விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும். பாத்தீங்களா என்ன சொல்றான்னு? பாத்தீங்களா மீரா, உனக்கும் உன் புருஷனுக்கும் இந்த பிரச்சனையில எந்த சம்பந்தமும் இல்ல. உன் புருஷனை கூட்டிக்கிட்டு மரியாதையா இங்க கிளம்பி. இல்ல மரியாதை கிட்ட போயிடு. எனக்கு ஒண்ணு உங்க மரியாதை எல்லாம் வேண்டாம். சீதாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். மேடம், உங்க குடும்ப சண்டையில அப்புறம் வச்சுக்கோங்க. நீங்களா படிச்சவங்க தானே, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கங்க. சாரி சார், பசங்க கூட போறேன்னு சொன்னது சீதா தான். இதுல எங்களோட தப்பு எதுவும் இல்ல. எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. உங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படியாவது சீதாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. சார், இந்த பொண்ணுங்க உண்மையா சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த 3 பேரை தவிர இன்னொரு ஆள் போனாங்களா இல்லையான்னு அவங்கள்ட்டயே விசாரிங்க. அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். இன்னொரு ஆளா? அது யாரு? அஞ்சலி, உங்க கூட வேற யாராவது வந்தாங்களா? வேற யாரும் வரல சித்தி. அவரு பொய் சொல்றாரு. நாங்க 3 பேரும் தையக்காரியும் சாரி சீதாவும் தான் போகணும். சார், இவங்க கூட போன கார் டிரைவர் வெளியே தான் நிக்கிறார். எல்லா உண்மையும் அவரை விசாரிச்சா தெரியும்ல? ஆமா. அப்ப டிரைவரை கூப்பிட்டு விசாரிங்க. எல்லா உண்மையும் தெரியும். வீட்ல இருந்து கிளம்பி போனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒரு விஷயத்தையும் மறைக்காம சொல்லணும். ஏதாவது மறைச்ச தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன் பாத்துக்க. சார், கொஞ்சம் மிரட்டாம கேளுங்க சார். இவன் 20 வருஷமா எங்க வீட்டுல வேலை செய்யறான். இவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். அத நீங்க சொல்லாதீங்க, அவரு சொல்லட்டும். முத்துப்பாண்டி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏய், என்ன வெத்தலை பாக்கு வச்சு உன்னை கேட்கணுமா? என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ற வழிய பாரு. சீதாமா முன் சீட்ல என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாங்க. இவங்க 3 பேரும் பின்னாடி உட்காந்துருந்தாங்க சார். காலேஜுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது அந்த பொண்ணு சத்யா வாமிட் எடுக்கிற மாதிரி செஞ்சது. உண்மையாவே வாமிட் எடுத்தாங்களா இல்ல வாமிட் எடுக்கிற மாதிரி நடிச்சாங்களா? டேய், விசாரிச்சிட்டு இருக்காங்கல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடு. டென்ஷன் ஆகாதீங்க. செஞ்ச தப்பு வெளியே வந்துதானே ஆகணும். முத்துப்பாண்டி சார், உண்மையிலேயே வாமிட் பண்ணாங்களா? இல்ல சார், வாமிட் எடுக்கிற மாதிரி நடிச்சாங்க.
சொல்றியா உன்ன இருங்க சார், விசாரிச்சுட்டு இருக்கோம்ல. நீ சொல்லுப்பா. மத்த 2 பேரும் காரை நிறுத்த சொல்லி கத்துனாங்க சார். தண்ணி கொடுங்க. ஐயோ தண்ணி வேணும். சரி சரி நானே வாங்கிட்டு வரேன். அண்ணே வண்டி எடுங்கண்ணே. என்னடா அதுக்குள்ள குழி வெட்டிட்டீங்களா? இல்லண்ணா, குழி தோண்டா தண்ணி தானே வருது. நேத்து மழை பெஞ்சது இல்ல. என்ன பண்ணலாம் சொல்றா? அந்த தண்ணியை வேணா நான் வந்து இறச்சி ஊத்தவா? வந்து சொல்றான் பாரு. போடா, வேற இடத்துல குழிய தோன்றா. போடா. டேய் வாங்கடா, வேற இடத்துல தோண்டலாம். போடா. எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க பாரு. நீங்க சொல்றதை வச்சுதான் ஒரு உயிரை காப்பாத்தணும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சுதான் இவங்க நடத்திருக்காங்க சார். மீரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க தான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவாங்களா? சார் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மீரா, நீ இந்த பக்கம் வா. வான்னு சொல்றல. நாங்க ஏன் உங்க பக்கம் வரணும்? நீங்க தான் நியாயத்து பக்கம் வரணும். முதல்ல உங்க 2 பேரையும் தான் விசாரிக்கணும். மகா, இவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. அப்படிதான் நினைக்கிறேன்க்கா. நீங்க ஏதாவது உளறி வச்சிடாதீங்க. என் உயிரே போனாலும் போகும், ஆனா உண்மை வராது. சேதுவுக்கும் டவுட் வந்திருக்குமோ? வந்தாலும் வரலாம், ஆனா அது சரி பண்ணிடணும். அண்ணே, சீதா தான் உங்களை கூப்பிட்டால, நீங்களும் அவ கூட போயிருந்திருக்கணும். நீங்க போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. நானா போக மாட்டேன்னு சொன்னேன். அது ஒருக்கம் பாரு சுபாஷ், அவன் தான் என்ன போக விடல. சுபாஷ், நீ ஏன் துரைய கூட போக வேணாம்னு சொன்ன? இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி நான் தெரியும்? ஸ்டாக் செக் பண்ணி குடோனுக்கு அனுப்பணும். தனியா போக முடியாதுல்ல, அதனாலதான் அவனை போக வேணாம்னு சொன்னேன். உண்மையாவே அதுதான் காரணமா? நான் வேணா கோவில்ல கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணவா? சீதா போனோட லொகேஷன் வந்திருக்கு. அம்மா தாயே, நீ வழி காட்டிட்ட. சீதா எங்க இருக்கான்னு நீ வழி காட்டிட்ட. இது போதும், இது போதும்மா. நான் சீதாவை காப்பாத்திடுவேன். இது போதும். பீரியட் ஆஃப் டைம். இப்படி திரும்புங்க பாஸ். பாஸ், உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம சினிமாக்கு போயிட்டு வரலாமா? நீ காலேஜுக்கு போறேன்னு சொன்ன. பாஸ், நீங்க எக்ஸாம் எழுதிட்டு என்ன காலேஜ்ல இருந்து வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே டன். பாஸ், நீங்களே என்ன பிக்கப் பண்ண வரீங்களா இல்ல நானே உங்க இடத்துக்கு வரட்டுமா? நானே வரேன். நான் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்? சொல்லுங்க பாஸ். சீதா, லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணு. சூப்பர் ஐடியா பாஸ். பாஸ், அனுப்பிட்டேன். குட். பாஸ், நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பாஸ், காலேஜ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலேஜ்ல இருக்கிற கேண்டீன்ல ஒரு காஃபியும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
அதுக்குள்ள வந்துருங்க. ஓகே பாஸ், நான் வீட்ல இருந்து கிளம்புனதும் நான் எங்கெங்க இருக்கேன்னு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். மகா எப்படியோ தப்பிச்சிட்டா. இனிமே பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பில்டப் பண்ண நினைச்சு கமிஷனர் வரைக்கும் போயாச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதோட விட்டா நல்லது. அப்போ விசாரணை தொடருமா? நான் வேணா என் நம்பரை மாத்திரவா? அக்கா, மாத்தினாலும் நீங்க தான் வச்சிருந்தீங்கன்னு தெரியாதா? ஐயோ, அந்த அளவுக்கு போகாது. ஒண்ணும் பயப்படாதீங்க. என்ன, சீதா தப்பிச்சு வந்ததுல அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கங்க. சரியா? முயற்சி பண்றேன். இந்த மீரா வேற ஒரு மாதிரி பாக்குறா. ஓவர் ஆக்ட் பண்ணா கூட பரவாயில்ல, நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ப வைக்கணும். புரியுதா அக்கா? வாங்க. சேது, இப்பதான் ராம் கால் பண்ணா. சீதா நல்லா இருக்காளா? அவங்க வந்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சேது. நம்மளோட குல தெய்வம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் தான் காப்பாத்திருக்கா. நான் கூட பயந்து போயிட்டேன். ஏதோ கெட்ட நேரம் விலகிடுச்சு. மீரா, ஆரத்தி ரெடி பண்ண. சீதா செத்து பொழைச்சு வரா. ஆரத்தி எடுத்துதான் அவளை உள்ள கூட்டிட்டு போனோம். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்ன கரெக்டா சொல்றேன்? இல்ல, அவ செத்து பொழைச்சு வரான்னு இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? என்ன சொல்ல வர? புரியலையா? செத்து பொழைச்சு வரான்னு நேர்ல பார்த்த மாதிரி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்களே, எப்படி? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? ஆமா, அவ என்ன சினிமாக்கா போயிட்டு வரா? செத்து பொழைச்சுதானே வரா? அக்கா, நீ போய் ஆரத்தி ரெடி பண்ணு போ. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏய், இங்க பாருங்க. சீதா வந்த உடனே நீங்க 3 பேரும் மன்னிப்பு கேட்கணும். நீங்க ரோட்ல இறக்கி விட்டதுனாலதான் சீதாவுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. நாங்க ரோட்ல இறக்கி விட்டதுக்கு. ஏய், குறுக்க பேசக்கூடாது. சீதா வந்ததும் அவ ரூமுக்கு போய் நாங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும்ல? ஆமா, கேட்டுதானே ஆகணும். அப்புறம் ஏன் நீங்க சீதா கிட்ட மன்னிப்பு கேட்கல? பாருங்க, 3 பேருக்கு சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சுல. வாயை திறந்து சொல்லுங்க. மன்னிப்பு கேட்பீங்களா மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்கிறோம். இது பாருங்க, சீதா கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது. ராம் கிட்டே மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? சரிப்பா. சரிப்பா. அண்ணே, சீதாவை இனிமே வெளியே அனுப்ப வேணாம். ஏய், என்னடா பேசுற? இப்ப என்ன அவளை தனியாவா அனுப்பணும்? உங்க கூட தானே அனுப்பணும். இவங்க பண்ண தப்புக்கு சீதா என்ன பண்ணுவோம்? சீதா, நீ நல்லபடியா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டனா மன்சூர் சாப்பிடுறதா நான் வேண்டிக்கிட்டேன். ஐயோப்பா, நீ நல்லபடியா திரும்பி வந்துட்டலம்மா, அதுவே போதும். ராம், சீதா உள்ள கூட்டிட்டு போ. சீதா, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. சீதா வா. சீதா, ஒரு நிமிஷம். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா ராம், நீ சீதாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. மகா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கலாம்ல? சீதா, நீ சொல்லுமா. சுபாஷ்,
புரியாம பேசாதீங்க. அங்க பாருங்க, பாவம் சீதா இவ்ளோ டயர்டா இருக்கா. பரவாயில்லையே, சீதான்னு பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க, டயர்டா இருக்கான்னு வேற சொல்றீங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. ராம், நீ உள்ள கூட்டிட்டு போ. வா சீதா, வா. மகா, அந்த செந்தூரனுக்கு கால் பண்ணு. கொல்லாம ஏண்டா விட்டேன்னு கேளு. பணம் தரமாட்டேன்னு சொல்லு மகா. அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தீங்களே, உங்களை சொல்லணும். நீங்க சொன்னதுனாலதான் நான் கிட்னாப் பண்ண வச்சேன். இப்ப நான் போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், போனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வசமா நாமளே போய் சிக்கிருவோம். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அமைதியா இருங்களேன். கண்டிப்பா பிரச்சனை வந்தா மகா என்ன சிக்க வச்சிருவா. அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சு, மகாவை நான் சிக்க வச்சிருவேன். அக்கா, என்ன சொன்னீங்க? என்னக்கா இப்ப சொன்னீங்க? அது வந்து நான் தப்பா எதுவும் நடக்க கூடாது, நீயும் நானும் சிக்கிட கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லல. மாப்பிள்ள, உங்க தங்கச்சிங்க சீதாவை இறக்கி விட்டுட்டு போன 5வது நிமிஷம் ரவுடிங்க சீதாவை கடத்திருக்காங்க. அப்ப இது யதார்த்தமா நடக்கல, முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க. அப்பா, நான் போய் டீ எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, சில விஷயங்கள் தெரியாம இந்த வீட்டுல நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சீதா, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ போட்டிருந்த நகையை யாராவது எடுக்க ட்ரை பண்ணாங்களா? இல்லப்பா, என் நகையெல்லாம் அவங்க எதுவுமே எடுக்கல. அப்ப அவங்களோட நோக்கம் திருட்டு இல்ல. மாப்பிள்ள, நல்லா யோசிங்க. சீதா காலேஜுக்கு வரேன்னு முத நாளே சொல்லிருக்கா. அஞ்சலி, பிரியா, சத்யா இவங்க 3 பேரும் சீதாவை கூட்டிட்டு போகும்போது வாமிட் வர மாதிரி டிராமா பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல சீதாவை இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவங்க இறக்கி விட்டுட்டு போன 5வது நிமிஷம் ரவுடிங்க சீதாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. சீதாவை கடத்திட்டு அவங்க பணம் கேட்டு வீட்டுக்கு கால் பண்ணலையே. சோ அவங்க நோக்கம் பணம் பறிக்கிறது இல்ல, சீதா போட்டிருந்த நகை எடுக்கிறதுக்காண்டியும் இல்ல. ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, சீதாவை உயிரோட புதைக்க ஏற்பாடு பண்றாங்க. கிளியர் மாப்ள? இதுல எங்கேயுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம, குழப்பம் இல்லாம, பதட்டம் இல்லாம, கான்பிடண்டா பிளான்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பியூர் மர்டர் பிளான் தான். அங்கிள், சீதாவை பிளான் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு சீதா என்ன தப்பு பண்ணா? நானும் அங்கதான் வரேன் மாப்ள. கொலைக்கு பல காரணங்கள் இருக்கும். தனிப்பட்ட விரோதம், குடும்பம் சார்ந்த விரோதம், வியாபார போட்டி, அரசியல் போட்டி, இப்படி 1000 காரணங்கள் இருக்கும். ஆனா சீதாவை கொலை பண்ண நினைச்சவங்க சீதாவுக்கு எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாதவங்க. சீதாவை கொலை பண்ணத அளவுக்கு சீதாவுக்கு எதிரிங்க யாரும் இருக்க வாய்ப்பு இல்லையே. இந்த குடும்பத்தை தவிர